ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் மறுமொழி கொடுத்து. தேவ பிள்ளைகளை, நம்ம ஆண்டவர் யார் தெரியுங்களா? நம்மளுக்கு மறுமொழி கொடுக்கிற கர்த்தர். சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு மறுமொழி கொடுக்கவே மாட்டாங்க. கூப்பிடுவோம் பிள்ளைங்களை 4 முறை கூட ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்க மாத்திரமே, சில நேரத்தில் பெரியவங்களோட நம்ம மனைவியோ இல்லை கணவனோ பெற்றோர்களோ கூப்பிடும் போது என்ன பண்ணனாக்கா சில பதிலே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் மறுமொழி கொடுத்து. அல்லேலூயா. இங்கே யோவேல் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மறுமொழி கொடுத்து. தேவ பிள்ளைகளே, இது யாருக்கு சொல்லப்பட்டனா, யோவேல் தீர்க்கதரிசி மூலமா யூதா தேசம் தன் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யூதா தேசத்துடைய ஜனங்களுடைய வாழ்வாதாரமாக அற்று போகிறது. முசு கொட்டை பூச்சி, பட்டு புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, இதெல்லாம் பயிர் வகைகள்லாம் தின்று நாசமாக்கி அவங்க வாழ்வாதாரத்தை அரித்து போடுகிறது. அவங்களுக்கு இன்னைக்கு வாழ்வே கிடையாது. அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் உபவாசனை நியமித்து ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறார். இங்கே சொல்லுகிறார், கர்த்தர் மறுமொழி கொடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்கு நிந்தையாக வைக்காமல். தேவ பிள்ளையே, ஒருவேளை அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் நிந்தையில் அவமானத்தில் காணப்படுங்க, எனக்கு தெரியல. இவங்க வாழ்க்கை ஒருவேளை உடைஞ்சி போனதாக காணப்படலாம். இன்னும் உனக்கு வேலை கிடைக்கலையா? இன்னும் உனக்கு பிள்ளை இல்லையா? இன்னும் உனக்கு திருமணம் நடக்கலையா? இன்னும் வாழ்க்கை இப்படி தான் இருக்கா? ஒருவேளை உங்கள் இயலாமையை பார்த்து, உங்கள் குறைவிகளை பார்த்து நிந்தித்து அவமானப்படுத்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் மாமியாரோ அல்லது மருமகளோ, ஒருவேளை எங்களை சார்ந்த நபர்கள் உங்களை அவமானப்படுத்தி உங்கள் மனசு நோகிற வேண்டுமா உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. அன்னாள் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் போய் ஊற்றினாளா? அவளுடைய சக்கலித்தியாக பெண்ணினால் அவளை மனமடிவாக்கினாள் என்று பார்க்கிறோம். அவளுக்கு பிள்ளை இல்லைன்ற ஒரு நிந்தை இருந்தது. புருஷங்களை சொல்லியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவப்பிள்ளைல, அந்த அண்ணாளுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் அல்லவா? இன்னைக்கு இங்கே யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக அந்த யூதா தேசத்து ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நான் உங்களை புறஜாதிகள் இனி நான் நிந்தையாக வைக்க மாட்டேன். தேவப்பிள்ளையே, அதே வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்கிறார். இனி நீங்கள் நிந்தையாக இருக்க மாட்டீங்க, அவமானத்தில் இருக்க மாட்டீங்க, குறைவில் இருக்க மாட்டீங்க, பலவீனத்தில் இருக்க மாட்டீங்க. என்னென்ன காரியத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களோ அல்லது நஷ்டப்பட்டீங்களோ, இனி அப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் நடக்காது. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீர்கள், நம்புங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆமேன், நிந்தையாக வைக்காம உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தே நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். நீங்கள் என்ன தேவையோடு இருக்கீங்களோ தேவைப்படல, ஆமேன், அதை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து திருப்தியாய் வைக்க உண்மையில் வருகிறார். ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்கணும்னா நீங்கள் சாதாரணமாக இருப்பீங்களா? எவ்வளோ ஆமேன் மேன்மையாக கர்த்தர் நடத்துவார் அல்லவா? தேவப்பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகளை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை திருப்தியாய் ஆசீர்வதிக்க அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு அந்த யூதா தேசத்து மக்கள் மேலே கர்த்தர் கரிசனையில் வரா இருப்பாருன்னா, அவங்க மேலே அக்கறையுள்ள தேவனாக இருப்பாருன்னா, அவங்கள ஆசீர்வதிப்பாருன்னா, உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்களுக்கு மறுமொழி கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக ஆண்டவர் மறுமொழி கொடுப்பார். நீங்கள் என்ன தேவையோடு இருக்கீங்க இப்போ கேளுங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். இந்த முதல் வருஷம் துவங்கி இந்த ஆல்மோஸ்ட் 27 நாள் ஆயிடுச்சு. என் வாழ்க்கை இன்னும் இப்படி தான் இருக்குது, அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. தேவனுடைய நிச்சயமாக கர்த்தங்களை ஆசீர்வதித்து கனப்பண்ண உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நீங்கள் மறுமொழி கொடுக்கிற கர்த்தர். என்னை நோக்கி கூப்பிடு, நானுக்கு மறுமொழி கொடுத்து நீ அறியாது உனக்கு எட்டாவது பெரிய காரியங்களை அறிவிப்பேன் வாக்கு பண்ணின தெய்வம் அல்லவா? ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால அன்னைக்கு யூதா தேச மக்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுப்பீங்கன்னா, இன்னைக்கு யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா. அவள் ஆசீர்வதி.
இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் மக்கள் பிதாவே ஆமென். ஆண்டவர்களை மறுமொழி கொடுத்துட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.